வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் ஜூலை மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 25ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். கடகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா, அவங்க எந்த அளவுக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்படுறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். அதே மாதிரி குடும்பம், தொழில், பொருளாதாரம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அதே நேரத்தில் அவசர முடிவுகள் மற்றும் தேவையற்ற கவலைகள் அதை தவிர்க்கிறது உங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உழைப்புக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா புதிய புதிய பொறுப்புகள் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதை சிறப்பாக நிறைவேற்றக்கூடிய திறன் உங்ககிட்ட இருக்குது. மேலதிகாரியோட நம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் அது குறித்து பேச்சுவார்த்தைலாம் நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல கவர்மெண்ட் துறையிலையோ இல்லை கல்வித்துறையிலையோ மருத்துவத்துறையிலையோ அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் போன்ற இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் அவசியமாக இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாக இருந்த ஒரு மந்த நிலை அது இந்த வாரம் கொஞ்சம் முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பழைய வாடிக்கையாளர்களோட ஆதரவோட புதிய புதிய கான்ட்ராக்ட்ஸு பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அது தொடர்பான ஒரு எக்ஸ்பான்ஷன் தொடர்பான பேச்சு தொடங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுமே 2 நாள் சரி பார்த்து ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். கடகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவு திருப்திகரமாக இருக்கும். பெண்டிங்கில் இருக்கிற கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு ஆரம்பமாகும். அதே நேரங்களில் பார்த்தா வீடு, குடும்பம், உங்கள் வண்டி அது தொடர்பான சின்ன சின்ன செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கவனிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதுக்கு முன்னாடி அது செய்கிறதுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்கக்கிட்ட கொஞ்சம் சஜஷன் கேட்டுட்டு முடிவு எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். வீட்டில் சில பேருக்கு சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படும். பெற்றோரோட உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வைங்க. அதே மாதிரி லைஃப் பார்ட்னரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிள்ளைகளோட முன்னேற்றம் ஒரு நல்ல மனநிறைவு தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் கடகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம். ஹெல்த்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா பொதுவாக நல்லாயிருக்கும். சின்னதாக டைஜஷன் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வயிற்றில் கொஞ்சம் எரிச்சல் போன்ற மாதிரியான ஒரு விஷயம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அது கொஞ்சம் உங்களுக்கு டயர்டு ஏற்படுத்தும், பாடி டயர்டு ஏற்படுத்தும். தூக்கம் குறையறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சத்தான உணவு எடுத்துக்கிறது மூலியமாக, போதுமான ரெஸ்ட் எடுக்கிறதன் மூலியமாக இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும். அது பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் ஒரு நல்ல ஒரு கவனம் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரம். ஹையர் எஜுகேஷனுக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு, வெளிநாட்டு சார்ந்த படிப்புகளுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் சாதகமான தகவல்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். கடகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. அதை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் எதுன்னு பார்க்குறீங்கன்னா அது சனிக்கிழமை. அதே மாதிரி உங்களோட லக்கி நம்பர் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் 2. நம்பர் 2 அப்படிங்கிறது உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும். கலர் பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலர், முத்து கலர் சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஹாஃப் ஒயிட் மாதிரியான ஒரு கலர், அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் லக்கியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. பொதுவாக கடகம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை, தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், நிதியில் ஒரு நிலைப்புத்தன்மை இதெல்லாம் உருவாகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் எந்த அளவுக்கு உணர்ச்சிகளை வேகத்தை விட கொஞ்சம் விவேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எந்த அளவுக்கு திட்டமிட்டு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காரியத்தில் வெற்றி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் உங்களுக்கு பதிவு வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் இதை பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.